திருச்சிற்றம்பலம். அச்சுவேலி ஸ்ரீ குமாரசுவாமி குருகள் அருளிய முப்பொருள் விளக்கம். பாகம் 15. மந்திர வடிவம். சுத்தமாயையில் மனத்தினால் அறிதற்கரிய சிவசக்தி சேரப்பட்டு நிற்றலாலும் அசுதமாயையிலே தோன்றிய காரணத்தினாலும் சிவசக்தியினால் அதிஷ்டிக்கப்பட்டு சிவபூஜை, அக்னிகாரியம், ஜபம் முதலியவற்றால் வழிபட்ட ஆன்மாக்களுக்கு போக மோட்சங்களாகிய பயனை கொடுத்தலானும் முதல்வனுக்கு மந்திர வடிவம் என்று விசேஷ உரிமையுடையனவாக ஆகமங்கள் கூறும். அரச கட்டளைப்படி உத்தியோகங்களை பார்ப்பவர்களுக்கு அவ்வுத்தியோகங்களில் உரிமை இருப்பினும் அவ்வுரிமை சுதந்திரமாயின்மையின் அவற்றோடு அரசனுக்குரிய சுதந்திர உரிமை போல மந்திரங்களோடு ஏனைய தேவர்களுக்கும் உரிமை இருப்பினும் அவர்களுக்கு அவை சுதந்திர உரிமை அன்று, அரனுக்கே விசேட உரிமை உடையனவாம். இறைவனுக்கு மந்திர வடிவங்களும் பஞ்சபிரம்ம மந்திர வடிவம் சிறந்ததாம். அவ்வாறு சிறந்தெடுத்து கூறியது என்னை எனில், ஈசான முதலிய 5 மந்திரங்களும் மந்திரங்கள் எல்லாவற்றுக்கும் முற்பட சுத்தமாயையில் தோன்றிய ஆதலாலும் மற்றைய மந்திரங்களுக்கு மூலமாய் இருத்தலாலும் அவற்றை விதந்து எடுத்து கூறியதாம். அவை இறைவனுக்கு சிரம், முகம், இருதயம், குஹ்யம், திருவடிகள் எனப்படும். ஈசானம் முதலிய 5 மந்திரங்களும் அனுக்கிரகம் முதலிய 5 தொழில்களையும் செய்யும் சக்திகளாம். இருதயம் மெய்ஞானம் என்றும், சிரசு மிக உயர்ச்சியாகிய நித்திய திருப்தி என்றும், சிகை தம்வயமுடைமை என்றும், கவச்சம் ரட்சித்தல் என்றும், நேத்திரம் எல்லாம் அறிதல் என்றும், அஸ்திரம் அஞ்ஞானத்தை அளிக்கின்ற பிரதாப சக்தி என்றும் ஆகமம் கூறும். மந்திரம் என்பதற்கு நினைப்பவனை காப்பது என்பது பொருளாகும். ஆகவே மந்திரம் என்னும் பெயர் நினைப்பவனை காக்கும் இயல்புடைய வாச்சியமாகிய சிவத்துக்கும் சிவசக்திக்குமே செல்லும். ஆயினும் வாச்சியத்துக்கும் வாசகத்துக்கும் பேதமில்லாமை பற்றி உபசாரத்தால் வாசகத்துக்கும் செல்லும். எனவே மந்திரம் வாச்சிய மந்திரம், வாசக மந்திரம் என இருதிறப்படும் என்றபடி ஆயிற்று. சிவபெருமானுக்கு வாச்சிய மந்திரமாகிய சிவசக்தியே உண்மை வடிவம். அச்சிவசக்தி கரியினிடத்து அக்னி போல வாசக மந்திரத்தினிடத்தே நின்று சாதகருக்கு பயன் கொடுக்கும். ஆதலினாலே சிவபெருமானுக்கு சிவசக்தியினால் வாசக மந்திரத்தோடு சம்பந்தம் உண்டு. அச்சம்பந்தம் பற்றி வாசக மந்திரம் சாதகருடைய தியான பூசைகள் நிமித்தமாக சிவபெருமானுக்கு சொல்லப்பட்ட உபச்சார வடிவம் ஆம். ஆகையால் மந்திரங்கள் தேவர்களாலாவது முனிவர்களாலாவது மனிதர்களாலாவது ஆக்கப்பட்டன அல்ல. அத்தேவர்கள் முதலாயினோர் தாமும் அக்ஷர சுத்தியுடன் உச்சரிப்பதனால் புண்ணியமும் அக்ஷர சுத்தியின்றி உச்சரிப்பதனால் பாவமுமாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. சிவசக்தி சுத்தமாயையினாலே நின்று மந்திரங்களை தோற்றுவித்து அருளியமையாலும் சிவசக்தி ஒவ்வொரு மந்திரங்களையும் அதிஷ்டிக்கின்றமையாலும் சாதிப்பவர்கள் விரும்பிய பலனை கொடுக்கும் சக்தி மந்திரங்களுக்கு உண்டாயிற்று. ஆகமத்தோடு மந்திரங்கள் அமைந்த சங்கதம் என்பது திரு ஞானசம்பந்த பிள்ளையார் திருவாக்கு. திருச்சிற்றம்பலம்.